டைரக்டரேட் ஆஃப் காலேஜ் எஜுகேஷன் வந்து ஏற்கனவே ஒரு போர்ட்டல் ஒன்று ஓப்பன் பண்ணி வச்சுருந்தாங்க. இருக்கிற எல்லா அரசு மற்றும் கல்வியியல் கல்லூரிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்களோட டேட்டா, அதாவது டீச்சிங் ஃபேக்கல்ட்டி, நான் டீச்சிங் ஃபேக்கல்ட்டி, கெஸ்ட் லெக்சரர்ஸ், ஸோ அங்கே இருக்கிற மொத்த பேரோட கம்ப்ளீட் டீட்டெயில் வந்து போர்ட்டலில் அப்லோட் பண்ணுறது விதமாக இதை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வெப்சைட்டை வந்து நான் இந்த வீடியோக்கில் நான் லிங்க்கில் போடுறேன், நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்தாலே தெரியும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இப்போ நான் சொல்கிறேன். ஸோ இதில் வந்து என்னென்னா, முதல்ல வந்து யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டுன்னு கொடுத்துருப்பாங்க. யூசர் ஐடிங்கிறது உங்களோட ஒவ்வொரு கல்லூரிக்கும் நீங்கள் கொடுத்த ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர் தான் வந்து அவங்களோட யூசர் ஐடி. பாஸ்வேர்டு வந்து ரேண்டமாக வந்து என்ன பாஸ்வேர்டுங்கிறத இவங்க சொல்லி விட்றாங்க. அந்த பாஸ்வேர்டை நீங்கள் போட்டுட்டு இந்த கேப்சா கீழே இருக்குது, இதை நீங்கள் என்னென்னங்கிறத கரெக்டாக டைப் பண்ணி சப்மிட்னு கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக உள்ளே போனோடனே உங்கள் பேர் வரும். உடனே வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரைட்டில் நீங்கள் கிளிக் பண்ணி நம்ம லிங்க் கொடுத்தோம்னா இப்படி தான் ஓப்பன் ஆகும். இந்த 3 கோடு இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே டேரெக்டாக நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ப்ளர் பண்ணியிருக்கு பார்த்தீங்களா, அங்கே உங்கள் பேர் வந்துடும். ரைட்டில் வந்து இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா எந்த காலேஜுன்னு இருக்கும். ரீசெட் பாஸ்வேர்டு அப்படின்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் பாஸ்வேர்டை ரீசெட் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு மொபைலில் வந்து ஓடிபி நம்பராக ஒன்று வரும். அதை போட்டுட்டு நீங்கள் புதுசாக வந்து ஒரு கேரக்டராகவோ ஏதாவது வந்து எப்படின்னா வந்து கேபிட்டல் லெட்டர் இருக்கணும், ஸ்மால் லெட்டர் இருக்கணும், நம்பர் இருக்கணும், ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் ஏதாவது இருக்கணும். இது மாதிரி நீங்கள் போட்டு உங்கள் பாஸ்வேர்டை செக் பண்ணி வச்சுக்கலாம். செக் பண்ணதுக்கப்புறம் வந்து நீங்கள் கீழே மொத்தம் வந்து 3 செக்ஷனாக கேட்பாங்க. அதாவது பேசிக் டீட்டெயில்ஸ்னு ஒன்று இருக்கும், இது இல்லாமல் ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ்னு ஒன்று இருக்கும், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஒன்று இருக்கும், ப்ரொமோஷன் டீட்டெயில்ஸ், சர்வீஸ் டீட்டெயில்ஸ் 1, சர்வீஸ் டீட்டெயில்ஸ் 2, கோர்ஸ் அட்டெண்டட், போஸ்ட் சர்வ்டு, ஸ்டேஷன் சர்வ்டு அப்படின்னு ஃபுல்லாக இருக்கும். இதுக்கப்புறம் இங்கே மேலே எடிட் ப்ரொஃபைல் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் டைரெக்டாக கிளிக் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் இந்த ஸ்பெஷலாக வந்து இந்த இதில் வந்து எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா, உங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டை வச்சு வியூ அவைலபிள் லீவ்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ லீவ் இருக்குது, ஆர்ஹெச் இருக்குது, எவ்வளோ இருக்குது, இது இருக்குதுன்னு நீங்கள் பார்த்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ இந்த அவைலபிள் லீவ் டேட்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதில் மெடிக்கல் லீவ்னு தனி, அலாட்டட் லீவ் எவ்வளோ, டேக்கன் லீவ் எவ்வளோ, அவைலபிள் பேலன்ஸ் எவ்வளவு, சிஎல் கேஷுவல் லீவ் மொத்தம் எவ்வளோ இருக்குது, டேக்கன் நீங்கள் எவ்வளோ எடுத்திருக்கீங்க, அது மாதிரி அவைலபிள் உங்களுக்கு லீவ் எவ்வளோ இருக்குது, இஎல் எவ்வளோ இருக்குது, ஏர்ன்டு லீவ் எவ்வளோ இருக்குது, அது இல்லாமல் வந்து டேக்கன் லீவ் நீங்கள் எவ்வளோ எடுத்திருக்கீங்க, அவைலபிள் பேலன்ஸ் எவ்வளோ உங்களுக்கு லீவ் இருக்குது, அது மாதிரி ஆர்ஹெச் ரெஸ்ட்ரிக்டட் ஹாலிடே, இது அலாட்டட் எவ்வளவு, அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ எடுத்திருக்கீங்க, பேலன்ஸ் எவ்வளோ லீவ் இருக்குங்கிறத சொல்கிறோம். அது மாதிரி ஆன் டியூட்டி ஓடி லீவ் மொத்தம் வந்து அலாட்டட் எவ்வளவு, டேக்கன் நீங்கள் எவ்வளோ எடுத்திருக்கீங்க, அவைலபிள் பேலன்ஸ் எவ்வளோங்கிறதையும் நீங்கள் இதில் டேரெக்டாகவே லாகின் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்காக தான் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ அடுத்தடுத்த செக்ஷனுக்கு பார்க்கலாம். நீங்கள் கிளிக் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா பேசிக் டீட்டெயில்ஸ்னு இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக கீழே வந்து நேம் அப்படின்னு இருக்கும். உங்கள் எஸ்எஸ்எல்சி புக்கில் நீங்கள் உங்களோட மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி உங்கள் பேர், அடுத்தது இனிஷியல் போட்டுக்கலாம். அது மாதிரி ஸ்டாஃப் டைப் அப்படின்னு இருக்குது, இதில் நிறைய இருக்குது. இது வந்து நீங்கள் இப்போ வந்து ஒரு புது அப்டேட்டாக இதை கொடுத்துருக்காங்க. எப்படின்னா ரெக்ரூட்மெண்ட் வந்து நீங்கள் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டாக, இல்லை டிஆர்பி ரெக்ரூட்மெண்ட்டாக, இல்லை வந்து கெஸ்ட் லெக்சரராக, இல்லை எந்த மாதிரிங்கிறத நீங்கள் இங்கேயே கொடுத்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டிஆர்பி டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட், டிஆர்பி ரெக்ரூட்மெண்ட், கெஸ்ட் லெக்சரர், டிஎன்பிஎஸ்சி ரெக்ரூட்மெண்ட், டெபுடேஷனு, PTA, அவுட் சோர்சிங், அண்ணாமலை யூனிவர்சிட்டி டெபுடேஷன், கம்பேஷனேட் அப்பாயின்மெண்ட், CLP, திருவள்ளுவர் யூனிவர்சிட்டி. ஸோ இது மாதிரி ஆப்ஷனில் நீங்கள் எந்த ஆப்ஷனில் வர்றீங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு டைப்பாக மேண்டேட்டரியாக கொடுத்துட்டாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கெஸ்ட் லெக்சர்ஸ்க்கும் இது உண்டு. கெஸ்ட் லெக்சர்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணால் கீழே டெசிக்னேஷன் கேட்பாங்களே, டெசிக்னேஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் டேரெக்டாகவே இதில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், அசோசியேட் ப்ரொஃபஸர், ஃபிசிக்கல் டைரக்டர், லைப்ரரியன், கெஸ்ட் லெக்சரர், பிரின்ஸிபல் அப்படின்னு இருக்குது. கெஸ்ட் லெக்சரர்னு கொடுப்போம். ஸோ அங்கே நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா டெசிக்னேஷன் மாற்றியாச்சு. அது என்ன டிபார்ட்மெண்ட் கேட்குறாங்க. ஸோ டிபார்ட்மெண்ட்டை வந்து நீங்கள் இதுவும் சூஸ் பண்ணிக்கலாம். தமிழ், இங்கிலீஷ், மேத்தமெட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜுவாலஜி, சோஷியாலஜி, பொலிட்டிக்கல் சயின்ஸ், ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், காமர்ஸ், கார்பரேட் செக்ரட்டரிஷிப், சோஷியல் ஒர்க்கு, பிபிஏ, ஜியோகிராஃபி, ஜியாலஜி, ஹோம்ஸ், நீங்கள் என்ன சப்ஜெக்டோ, மலையாளம், சைக்காலஜி, எஜுகேஷன், மைக்ரோபயாலஜி, ஃபிசிக்கல் எஜுகேஷன், பயோடெக்னாலஜி, விஷுவல் கம்யூனிகேஷன், அட்மினாகவும் இருக்கலாம், லைப்ரரியன், அட்மினாக இருக்கிறவங்களுக்கு மட்டும் அதை யூஸ் பண்ணிக்குவாங்க. லைப்ரரியன், எனக்கு பயோகெமிஸ்ட்ரி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, சைக்காலஜி, இன்ஃபர்மேஷன் சயின்ஸ், பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜின்னு நம்ம கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த சிபிஎஸ் நம்பர்னு ஒன்று கேட்பாங்க. ஸோ இது வந்து கெஸ்ட் லெக்சர்ஸ் வந்து நாங்கள் இதை அப்ளை பண்ண முடியாது, நாங்கள் வந்து எங்கள்கிட்ட இது மாதிரி இல்லை அப்படின்னா இங்கே ஒரு டாட் வச்சுருக்காங்க. இதில் என்னென்னா இந்த ஃபீல்டு வந்து ஒன்லி கவர்மெண்ட் ஸ்டாஃபுக்கு தான் பர்மனெண்ட். இது ரெகுலர் ஃபேக்கல்ட்டிக்கு மட்டுங்கிறதுனால வந்து அது வந்து மேண்டேட்ரி ஆகாது. ஸோ ரெகுலர் ஃபேக்கல்ட்டி இவங்களுக்கு மட்டும் இது வந்து மேண்டேட்ரியாக இருக்கிறதுனால அவங்க வந்து இதை கிளிக் பண்ணால் தான் அடுத்தது போக முடியும். மற்றவங்கலாம் வந்து இதை கிளிக் மற்றவங்க வந்து இது வந்து நீங்கள் ஃபில்லப் பண்ணாமல் நீங்கள் அடுத்த செக்ஷனுக்கு போகலாம். அதேமாதிரி ஆதார் கார்டு நம்பர் உங்களுக்கு இருக்கும். அது மாதிரி IFMRH
இந்த நம்பர் எம்ப்ளாய்மெண்ட் ஐடி நம்பர் வந்து நிறைய பார்த்தீங்கன்னா இதுவும் மன்லி மேண்டிட்ரி. இது யாருக்குன்னா கவர்மெண்ட் ஃபேக்கல்ட்டிக்கு மட்டும்தான் வந்து மேண்டிட்ரி அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன், வரிசையாக உங்கள் ஃபாதர் நேம், ஸ்பௌஸ் நேம், ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த்து, டேட் ஆஃப் ரிட்டைர்மெண்ட்டு, சூப்பர் அனிவேஷன் 60 வருஷம் தான். ஸோ இதுவும் வந்து ரெகுலர் ஃபேக்கல்ட்டிக்கு தான் வரும். அது மாதிரி வந்து ரிலிஜன் அப்படின்னு பார்த்தீங்க, ரிலிஜன், கம்யூனிட்டி, காஸ்ட்டு, மதர் டங், லாங்குவேஜ் ஸ்டடீடு அண்டர் எஸ்எஸ்எல்சி. இது நீங்கள் தமிழ் மீடியத்தில் படிச்சிங்களா இல்லை இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சிங்களா அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது கீழே ஃபோட்டோ இருக்கும். உங்கள் ஃபோட்டோ அப்லோட் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்னு கொடுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்த செக்ஷன் பேசிக் டீட்டெயில்ஸ் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ் இருக்குது. ப்ரொஃபைலில் பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் ஜாயினிங் கவர்மெண்ட் சர்வீஸ், போஸ்ட் அப்பாயிண்டட், அப்போ நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஆன கவர்மெண்ட் சர்வீஸில் ஜாயின் பண்ணது, அது மாதிரி வந்து எப்போ நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஆனீங்க, டேட் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன், ரெகுலரைசேஷன், அப்புறம் டேட் ஆஃப் கம்ப்ளீஷன் ஆஃப் ப்ரொபேஷன் பீரியட். ஸோ அதுக்கப்புறம் ஃபுல்லி குவாலிஃபைட் டபிள்யூஇஎஃப் போஸ்ட்டில் ஃபுல்லாக எப்போ ஆனது, அது மாதிரி வந்து டேட் ஆஃப் சீனியர் ஸ்கேல் வந்து எவ்வளவு 7000 அது லெவல் 2 அது மாதிரி வந்து டேட் ஆஃப் செலெக்ஷன் கிரேட் ஏஜிபி 800 லெவல் நம்பர் 12. ஸோ இதுலேயும் அது மாதிரி டேட் ஆஃப் அசோசியேட் ப்ரொஃபஸர் ஏஜிபி 9000 லெவல் 13A. இதெல்லாம் எப்போ வந்து அதுக்கான ப்ரூஃப் ஆஃப் கவர்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட். ஸோ இதுக்கான ஃபைலு வந்து நீங்கள் இதில் கிளிக் பண்ணி அட்டாச் பண்ணணும். அதுக்கடுத்தது கெஸ்ட் லெக்சராக இருந்தால் அந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் ஃபில்அப் பண்ண வேண்டியதில்லை. அடுத்தது பார்த்திங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா இங்கே ஆட் நியூன்னு இருக்குது. அதை கொடுத்துட்டு குவாலிஃபிகேஷன் வந்து நீங்கள் ஸ்கூல்லேருந்து கொடுக்கணும். எஸ்எஸ்எல்சிலேருந்து குவாலிஃபிகேஷன் எஸ்எஸ்எல்சி, அது என்ன மீடியத்தில் படிச்சிங்க, மந்த் அண்ட் இயர் ஆஃப் பாஸிங்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யூனிவர்சிட்டி போர்டு, அது என்ன மேஜரு, அலைடு, பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துடலாம். இது மாதிரி ஒன்று 10th 12th இங்கே யூஜி, பிஜி, அதுக்கப்புறம் வந்து எம்ஃபில், பிஎட் இருந்துச்சுன்னா பிஎடு, எம்எட் இருந்துச்சுன்னா எம்எடு, அதுக்கப்புறம் வந்து பிஹெச்டி, ஸ்லெட் நெட் முடிச்சிருந்தீங்கன்னா அதுவும் எந்த வருஷங்கிறதையும் நீங்கள் ஆட் பண்ணி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை கம்ப்ளீட்டாக நீங்கள் ஒவ்வொரு டிகிரிக்கும் இங்கே ஆட் நியூன்னு கொடுத்தா மட்டும்தான் ஒவ்வொன்றா வந்து ஆட் ஆகும். ஒவ்வொன்றுக்கும் ஸ்பெஷலைசேஷனாக நீங்கள் வந்து மேஜரு, அலைடு கொடுக்கணும், இல்லை பர்சன்டேஜ் கொடுக்கணும். இயர் ஆஃப் பாஸ், மந்த் அண்ட் இயர் ஆஃப் பாஸிங், யூனிவர்சிட்டி போர்டு என்ன, எந்த மீடியம் படிச்சிங்க அப்படிங்கிறது கொடுக்கணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ். பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் நேமு, உங்களோட நேம் அக்கௌண்ட்டில் எப்படி இருக்குங்கிறதையும் கரெக்டாக கொடுத்துருங்க. பேங்க் அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோடு, அதுக்கடுத்தது பேங்க் நேமு, இதை சர்ச் பண்ணி நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். அது மாதிரி பிரான்ச்சும் நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். பாஸ்புக் வந்து அப்ரூவ் பண்ணது இப்போ அந்த ஃபைலை வந்து சூஸ் பண்ணி இதையும் நீங்கள் சப்மிட் கொடுக்கணும். இதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் ஏற்கனவே நீங்கள் ஃபஸ்ட்டு பேஜில் நீங்கள் பார்க்கும்போது பிளாங்காக இருந்த இந்த காலம் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பராக வந்து டைப் பண்ணி நீங்கள் என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்களோ அதை ப்ராப்பராக இங்கே இருக்கும். இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு உங்கள் ப்ரொஃபைலை வந்து லாக் அவுட் பண்ணிக்கலாம். இங்கே ரைட்டில் வந்து கார்னரில் உங்கள் ஃபோட்டோ வந்து ப்ரொஃபைலை கிளிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாகவே லாக் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ இது மூலமாக வந்து உங்களோட டேட்டாஸ் எல்லாமே வந்து டைரக்டரேட் ஆஃப் காலேஜ் எஜுகேஷனுக்கு வந்து நீங்கள் கம்ப்ளீட்டான உங்களோட டீட்டெயில் எல்லாமே வித் ப்ரூஃபோடு நீங்கள் கொடுத்ததா அர்த்தம். ஸோ இது ஏற்கனவே வந்து IMFRH, சிபிஎஸ் நம்பர் இதெல்லாம் கெஸ்ட் லெக்சர்ஸ்க்கு இல்லாமல் இருந்துச்சு. இப்போ வந்து கெஸ்ட் லெக்சர்ஸாக இருக்கட்டும், நான் டீச்சிங்காக இருக்கட்டும், இல்லை வந்து நான் டீச்சிங்கில் டெம்பரரியில் PTAவில் ஒர்க் பண்ணுறவங்களாக இருக்கட்டும், CLPயாக இருக்கட்டும், இல்லை அண்ணாமலை டெபுடேஷன், இவங்களுக்கெல்லாம் வந்து டெபுடேஷனில் வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டி, திருவள்ளூர் யூனிவர்சிட்டி, மற்றவங்களுக்கெல்லாம் கூட இது இருக்கும். ஆனால் மற்றவங்களுக்கு வந்து சிபிஎஸ் நம்பரோ இல்லை IMFRH இந்த இதெல்லாம் நம்பர்லாம் இருக்காது. ஸோ இந்த இது வந்து அடிஷ்னலாக கொடுத்துருக்காங்க. அதனால் இனிமேல் இது கெஸ்ட் லெக்சர்ஸும் வந்து அப்ளை பண்ணலாம். நான் அது மாதிரி வந்து PTAவில் ஒர்க் பண்ணுறவங்களும் இதில் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து இது மூலமாக நம்ம தெரிஞ்சிக்கலாம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். CS பொன்கார்த்திகேயன் சேனல் மறக்காமல் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இது மாதிரியான ரெகுலர் அப்டேட் நம்ம சேனலில் வந்து நம்ம போட்டுக்கிட்டே இருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்போர்ட். கீப் சப்போர்ட்டஸ். இன்னும் இது மாதிரியான நிறைய விஷயங்களை நம்ம ரெகுலராக நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுறோம். அதையும் மறக்காமல் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்யூ.